Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பிரியாணிக்கு ஏத்த சூப்பரான கிரேவி எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு Subscribe பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்றதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். இதுல 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுல நல்லெண்ணெய் இல்லனா கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள்ஸ்பூன் முழு தனியா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இது கூட ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு 2 காஷ்மீரி வத்தல் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி வத்தல்னா ஆர்டினரி வத்தல் கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிற போகிறோம். லைட்டாக அந்த மசாலாலாம் வந்து பொரிய ஆரம்பிக்கும். அந்த டயத்தில் இது கூட ஆனியன் சேர்த்துக்கோங்க. அதிக நேரம் பொரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம திருப்பி அரைச்சிட்டு கொதிக்க வைக்க தான் போகிறோம். ஆனால் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீல ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிற போகிறோம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை எடுத்து வேறு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, ரெண்டையும் சேர்த்துட்டு எள்ளு வந்து கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கும். அந்த டயத்தில் அடுப்புலேருந்து இறக்கலாம். அதிகமாக பொரியணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக பொரிய ஆரம்பித்தோடனே அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. இப்போ நம்ம வறுத்த மசாலா எல்லாத்தையும் ஒரு தட்டில் மாற்றியாச்சு. நம்ம வறுத்த ஆனியன், வேர்க்கடலை, எள்ளு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிற போகிறோம். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு திக்கான பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம தாளிக்கிறதுக்கு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து 2 நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி ஒரு தடவை கிரேவி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய வச்சுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த ஆயிலில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிற போகிறோம். இன்னும் கொஞ்சம் மசாலாவோட ராஸ்மெல்லாம் போயிடும். இந்த மாதிரி ஆயிலில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா நீங்கள் அரைக்கும்போது கூட ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சியும் கொஞ்சம் சின்ன ஒரு 4-5 பூண்டு சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அந்த ஆயிலோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த மிக்சிலேயே கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துக்கோங்க. அந்த மசாலாவோட கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம், அதே போல் காஷ்மீரி வத்தல் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். அதனால் காரம் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா கொதித்து ஆயிலாம் பிரிஞ்சு வரும். அந்தளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து அந்த ஆயிலாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்தளவுக்கு கொதிக்க வச்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கிற போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளோட பிரியாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம்.
இன்றைக்கி நம்ம ப்ளெயின் கிரேவி தான் செஞ்சுருக்கோம். இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை, பரோட்டா சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோலேயே சுலோன் பரோட்டா போட்டிருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான பிரியாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் மசாலா ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.